அடிஷனல் ப்ரிப்பரேஷனோட இருங்க. யாருக்கு தெரியுமா இந்த உலகம் வாய்ப்பு தருகிறது? யார் ஒருவர் அடிஷனல் குவாலிஃபிகேஷனோட இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான். ஜஸ்ட் ஹேவ் அடிஷனல் குவாலிஃபிகேஷன். அடிஷனலா என்ன பண்ண முடியுமா? அடிப்படையாக இருப்பதையே நீங்க வந்து பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா அதுக்கு மேலே ஏறி நிக்கணும். அவங்களுக்கு தான் வெற்றி. இந்த உலகம் போட்டிகளால் நிரம்பி இருக்கிறது. நான் ஒரு பாம்பு பண்ணைக்கு போயிருந்தேன் சாண்டியாகோல. நிறைய பாம்பு பார்க்கறது நான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு பார்க்க சூப்பர். அது பாம்பு என் கண்ணில் பட்டுடும். அன்னைக்கு பாம்பு பண்ண இருந்துச்சு சாண்டியாகோல. என் கூட பெரியவங்க பேச்சாளர்கள்லாம் வந்திருந்தாங்க. அவங்க சொல்லிட்டாங்க போகலாம் பருவின்னா. ஒருத்தர்கிட்ட நான் அந்த ஷரவன் சார் மாதிரி ஒருத்தர் என்னுடைய ஆர்கனைசர், சார் ஸ்னேக் பார்க் சார் பார்த்துட்டோம் மேடம், 3 கிலோமீட்டர் மேடம், பார்க்க முடியாது. இல்லை சார் பார்க்கணும் சார், $15 மேடம், நான் கொடுக்குறேன் சார். சார் மேடம் பயப்படுவீங்க மேடம், வேண்டாம் மேடம். நானா சார்? நீங்கள் வருவீங்கல்ல. நான் எனக்கு பயம் இல்லை மேடம், நான் வருவேன். டிக்கெட் வாங்கிட்டாங்க சார். போய் பெரியவங்க சொன்னாங்க சரி பர்வீன் நாங்கள் உட்காந்துருக்கோம், நீ போய் பார்த்துட்டு வாங்க. டிக்கெட் வாங்கிட்டு வந்தாருங்க. கையில் கொடுக்குறாரு குழந்தைகளை டிக்கெட்டை. நான் என் கையில் டிக்கெட், நீங்கள் இங்கே போங்க மேடம் வரேன்னாரு. உள்ளே போன பாருங்க, டொப்புன்னு கதவு மூடிருச்சு. அந்த ஆள் வரல. அவன் சொல்றான் எனக்கு, அவர் சொன்னாரு பயமா இருக்கும் மேடம்னு. நான் நம்பலிங்க. வாழ்க்கை இப்படிதான் குழந்தைகளை. துணிச்சலா போகும்போது, தனியா போகும்போது அவ்வளவு பயமா இருக்கும். துணிச்சல் தான். உள்ள போன பாருங்க, குப்புன்னு இருக்குங்க. நான் ஆசீர்வதிக்கிறேன் சாண்டியாகோல அந்த அந்த ஜூக்கு போங்க. குப்புன்னு அடைச்சிட்டு பின்னால் அந்த வாய்ஸ், டாக்டர் சுல்தானா. டிக்கெட் வாங்கும்போது பேர் சொல்லியிருக்கான் அவன். Please welcome the venomous world. Please hold your hand in the bar. Don't move. The reptiles doesn't like human moves. இப்படிதான் சொல்றான். நான் கப்புன்னு பிடிச்சிக்கிட்டேங்க. திக்குன்னு ஆரம்பிச்சு அந்த பிராம் அப்படின்னு போகுதுங்க. We already alert you. You're moving. Please don't move. காதுல கொடுத்துட்டான். காதுக்குள்ள ஒலிக்குது. எல்லாம் இருட்டு. ஆனா பாதை மட்டும் வெளிச்சமா இருக்கு. கப்புன்னு பாதை இருட்டாக்கி இந்த பக்கம் அந்த பக்கம் லைட் போட்டான் பாருங்க. பாதை இருட்டு போய்கிட்டே இருக்கு. பாதை முன்னால என்ன இருக்குன்னு தெரியல. ஆனா காலுக்கு கீழே குழந்தைகளை இதோ 1/2 அடியில பாம்பு. 1/2 அடியில பாம்பா கிடக்குது. பாம்புனா பாம்பு, பாம்பு கலர் கலரா பாம்பு. இங்க இருக்கிற எல்லா கலர்லயும் பாம்பு. தண்ணி பாம்புல இருந்து அனகோண்டா வரைக்கும் உலகத்துல இருக்கிற எல்லா பாம்பும், லட்சக்கணக்கான பாம்பு குழந்தைகள். இந்த சனியம் பிடிச்சவன் 3 கிலோமீட்டர் தான் நகருது. 55 நிமிஷம். எப்படி இருக்கும்? ஆனா என்னன்னா மூவ் பண்ணா கொத்திரோங்கிறான். கால் அடியில இருக்குடா. பயந்து வியர்த்து விறுத்து போய் முஞ்சி போச்சுங்க. டுபுக்னு இறங்கி ஓடி போலான்னு பார்த்தா லைட் போட்டான். எனக்கு முன்னால ஒரு 10-15 பேர் இருக்கிறாங்க. பா வேர்த்து இனிமேல் பாம்பு பாப்ப. எல்லா கண்ணா கடவுளுடைய வைல்ட் பியூட்டி. மை காட், இவ்வளோ பியூட்டியையும் பார்த்தேன். எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு சரி வெளியில போலான்னு பார்த்தா இந்த பெரிய ஒரு கூண்டு, கண்ணாடி கூண்டு. அதுக்குள்ள ஒரு 12-16 அடிக்கு ஒரு பாம்புங்க. அப்படி சுத்திட்டு உட்காந்துட்டு அது நம்மளெல்லாம் பார்த்த உடனே அப்படி எழுந்துருச்சு. அப்படி நின்னுது பாருங்க, கிங் கோப்ரா. அப்படி நின்னுச்சு, அப்படி காட்டுச்சுங்க எங்களுக்கு. நான் அப்படி அட பாவி கடவுளே, இதான் தரிசனமா? இப்படி பாக்குதுங்க. அது இந்த பெரிய இருக்குங்க தலை. அப்படி இருக்கு தலை. எப்படி இருக்குதோ அப்படியே இருக்குது கால் வரைக்கும். பெருசு. பின்னால 2000 ஸ்க்ரோலிங் போகுது. அந்த அந்த பாம்புக்கு பேர் கிங் கோப்ரா. அவன் சொல்றான்
ஏன் இது கூண்டுல இருக்கு தெரியுமா? நீ பார்த்துட்டு வந்த லட்சக்கணக்கான பாம்பு தான் இதுக்கு உணவு. பாம்பை தின்று வாழும் பாம்பு. இட் இஸ் கால்ட் கிங் ஆஃப் ஸ்னேக்ஸ். இதனுடைய குட்டிக்கு இருக்கிற விஷயம் தான் இதுக்கும். இது முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும், குட்டி போடும். என்னென்னமோ சொல்றாங்க. எனக்கு பார்த்து எப்போ அது வேற திரும்பி திரும்பி என்னை பார்க்குது. கண்ணு என்ன மாதிரியே இருக்குது, பெருசா இருக்குது. நான் அதுவும் கண்ணை பார்த்துக்கிட்டோம். என்ன தைரியம் எனக்கு? கண்ணாடி கூண்டுக்கு உள்ளதானே. அது வெளியில ஏன் இல்லைன்னா எல்லாம் தின்னுடோன்றதுனால கூண்டுல போட்டு வச்சிருக்காங்க. அப்படியே பார்த்து சரி ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டேன். அதோட இருக்கு. நான் சாருக்கு அனுப்புறேன், நீங்க வேணா போட்டு காட்டுங்க பிள்ளைகள். நானும் அதுவும் இப்படி பார்த்துட்டு இருக்கோம். அது என்ன பார்க்குது, நான் கேமராவை பார்க்குறேன். நீ வாடி உள்ள, வெளியில இருக்கிறதுனால தானே இவ்வளவு திமுறா இருக்கிறங்கிற மாதிரி அது என்ன பார்க்குது. சரிண்ணே சரி வெளியில போலான்னு பார்த்தா இத்தனோண்டு ஒரு சின்ன கூண்டு குழந்தைகளை. நான் இந்த அனுபவத்தை சொல்லிட்டு உட்கார்றேன். சின்ன கூண்டு, இதுகிட்ட இல்ல ஆட்கள். இட்ஸ் அ கிரவுட் புல்லர். இட்ஸ் லைக் மீ. பயங்கரமா அப்படி இருக்குங்க. அது இத்தனோண்டு தான் இருக்கு. இதெல்லாம் இது இப்படிதானே பாக்குது இந்த பாம்பு. அது எப்படி அங்க இருக்குது, அங்க இருக்குது, இங்க இருக்குது. ஒரு நிமிஷம் உட்காரலைங்க. அது கூண்டுல போட்டு வச்சிருக்கான். ஒரே ஒரு ஸ்க்ரோலிங் தான் போகுது. அதுக்கு பேர் சவுத் ஆப்பிரிக்கன் ஸ்னேக். அதுக்கு பேர் பிளாக் மாம்பா. பிளாக் மாம்பா. அது குட்டி, பெருசு இல்ல, குட்டி. போட்டுட்டு ஒரே ஒரு ஸ்க்ரோலிங். அதுக்கு எல்லா ஸ்க்ரோலிங் கிரீன்ல போகுது, இதுக்கு மட்டும் ரெட்ல போகுது. நீங்க எல்லாம் ஆச்சரியப்படுவீங்க, இது ஏன் தனியா கூண்டு இருக்கு, லட்சக்கணக்கான பாம்போட இல்ல. கிங் கோப்ராக்கு தலைமையில இருக்குது அந்த பாம்பு. ஏன்னா இதுதான் கிங் கோப்ராவை கொல்லும் பாம்பு. அப்படி இருக்கு. இவங்க எல்லாம் கிங் கோப்ரா. இந்த உலகத்துல யாரெல்லாம் வரலாறு படைத்தார்களோ அவர்கள் எல்லாம் கிங் கோப்ரா. ஆனால் வரும் தலைமுறையாகிய நீங்கள் தான் பிளாக் மாம்பா. பிளாக் மாம்பாவா இருங்க. என்னதான் உங்களுக்கு முன்னால ராஜநாகம் வந்தாலும் அந்த ராஜநாகத்தை கொல்லுகின்ற பிளாக் மாம்பாவாக வாருங்கள் என் குழந்தைகளே. பிசிக்ஸ் டீச்சர் எனக்கு சொல்லுவாங்க, குறுக்கு பாதைகள் நீளமானவை. ஒரே சொல் தான், சொல்ல புரிஞ்சுக்குவேன் நான். ஷார்ட் கட்ஸ் ஆர் வெரி லென்த்தி. புரிஞ்சுக்கிட்டேன் நான், நீ புரிஞ்சுக்கோ. பாரு, ஒரு 10 பேர் தூங்கிட்டு இருக்காங்க. பைபிள் இப்படி சொல்லுது. காட்சி ஆன் பண்ண, மூளை ஆன் பண்ண, மூளையில் ஒரு கேமரா இருக்கு, ஆன் பண்ண. 10 பேர் தூங்கிட்டு. திடீர்னு ஒரு அசிரீரி வருது. உங்கள் தலைவன் வருகிறான், நீங்கள் போய் அவர்களை சேர்ந்து கொள்ளலாம். அத்தனை பேர் எந்திரிச்சிட்டாங்க. பைபிள் இதை சொல்லுது. அத்தனை பேர் எந்திரிச்சு, மணவாளன் வரப்போகிறார். கன்னிகா ஸ்திரீகள், வாங்க வாங்க, கிளம்புங்க கிளம்புங்க. குறிப்பு தருது பைபிள், சில புத்தி உள்ள கன்னிமார்கள் மணாளன் எப்பொழுது வருவான் என்று தெரியாத காரணத்தினால் தீப்பந்தத்தை எடுத்துக்கொண்டார்கள். இருட்டு வந்துருச்சுன்னா எப்படி அவரை கண்டுபிடிக்கிறது? தீப்பந்தத்தை எடுத்துக்கொண்டார்கள். அவர்கள் தீப்பந்தத்தை எடுத்துக்கொண்டதை பார்த்து புத்தியற்ற கன்னிமார்களும் தீப்பந்தத்தை எடுத்துக்கொண்டார்கள். புத்திசாலி கன்னிமார்கள் கூடுதலான எண்ணெயை எடுத்துக்கொண்டார்கள். ஏ அப்பா, 10 பேரும் போறாங்க, லைன்ல நிக்கிறாங்க. காலையில சொன்ன செய்தி மத்தியானம் ஆகுது, சாயந்தரம் ஆகுது, 6 மணி ஆகுது, 7 மணி ஆகுது, இருட்டாயிடுச்சு, மணவாளன் வரவில்லை. பந்தத்தை ஏற்றிக்கொண்டார்கள். மணவாளனுடைய பாதையை பார்த்து வெளிச்சத்தோடு காத்திருந்தார்கள். மணவாளன் வருவதற்கு காலதாமதம் ஆயிற்று. உடனடியாக தன் தீப்பந்தத்தை பார்த்தார்கள். தீப்பந்தம் தன்னுடைய ஒளியை மங்கிக் கொண்டே வந்தது. கூடுதலாக எண்ணெய் எடுத்துக்கொண்டு வந்த கன்னிமார்கள் கூடுதலான எண்ணெயை அதில் விட்டில் தீப்பந்தத்தை எரிய வைத்து மீண்டும் காத்திருக்க தொடங்கினார்கள். புத்தியற்ற கன்னிமார்களிடத்தில் கூடுதலான எண்ணெய் இல்லை. அவர்கள் இந்த புத்தியுள்ள கன்னிமார்களிடத்தில் கேட்டார்கள், எங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் கொடுங்களேன். புத்தியுள்ள கன்னிமார்கள் சொன்னார்கள், நாங்கள் எங்கள் தேவைக்குத்தான் வைத்திருக்கிறோம், உங்களிடத்தில் தருவதற்கு இல்லை. நீங்கள் எண்ணெய் விற்பனரிடம் போய் வாங்கிக் கொள்ளுங்கள். அவர்கள் எண்ணெய் விற்பனையிடம் போய் எண்ணெய் வாங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த வினாடியில்
தலைவர் மணாளன் வந்து விட்டார். தனக்காக காத்திருந்த கன்னிமார்களுடன் சென்று கோவிலில் கதவடைத்துக் கொண்டார். விற்பனர்களிடம் எண்ணெய் வாங்கிக் கொண்டு பந்தத்தை எரிய வைத்து ஓடி வந்து பார்த்த கன்னிமார்கள் கண்டு கொண்டார்கள், மணாளன் வந்து போய்விட்டார். தான் காத்திருந்தது வீணாக போய்விட்டது என்று ஓடி வந்து கோவில் அடைபட்ட கதவை தட்டுகிறார்கள். குழந்தைகளை, கதை முடிகிறது. தட்டுகிறார்கள். கதவிற்குள் இருந்த ஆண்டவர் சொன்னார், யார் அது? நாங்கள் உங்களுக்காக காத்திருந்த கன்னிமார்கள். நான் வரும்போது நீங்கள் இல்லையே. நாங்கள் எண்ணெய் வாங்குவதற்காக போயிருந்தோம். நீங்கள் யார் என்று எனக்கு தெரியாது. நான் வரும்போது காத்திருந்தவர்களுடன் வந்து கதவடைத்துக் கொண்டேன். நீங்கள் திரும்பி போகலாம். கதை முடியுதுங்க. கடவுள் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. கூடுதல் ஆயத்தத்தோடு இல்லாதவர்களை வாழ்க்கை மறுதலிக்கிறது என்று பைபிள் ஆண்டவர் மீது கதையை வைத்து சொல்லித் தருகிறது. Stay prepared, my dear children. Additional preparation-ஓட இருங்க. யாருக்கு தெரியுமா இந்த உலகம் வாய்ப்பு தருகிறது? யார் ஒருவர் அடிஷனல் குவாலிஃபிகேஷனோட இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான். Just have additional qualification. அடிஷனலா என்ன பண்ண முடியுமா? அடிப்படையாக இருப்பதையே நீங்க வந்து பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா அதுக்கு மேலே ஏறி நிக்கணும். அவங்களுக்கு தான் வெற்றி. இந்த உலகம் போட்டிகளால் நிரம்பி இருக்கிறது. நான் ஒரு பாம்பு பண்ணைக்கு போயிருந்தேன் சாண்டியாகோல. நிறைய பாம்பு பார்க்கறது நான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு பார்க்க சூப்பர். அது பாம்பு என் கண்ணில் பட்டுடும். அன்னைக்கு பாம்பு பண்ண இருந்துச்சு சாண்டியாகோல. என் கூட பெரியவங்க பேச்சாளர்கள்லாம் வந்திருந்தாங்க. அவங்க சொல்லிட்டாங்க, போகலாம் பர்வீன். ஒருத்தர்கிட்ட நான் அந்த ஷரவன் சார் மாதிரி ஒருத்தர் என்னுடைய ஆர்கனைசர், சார் ஸ்னேக் பார்க் சார் பார்த்துட்டோம் மேடம், 3 கிலோமீட்டர் மேடம், பார்க்க முடியாது. இல்லை சார் பார்க்கணும் சார், $15 மேடம், நான் கொடுக்குறேன் சார். சார் மேடம் பயப்படுவீங்க மேடம், வேண்டாம் மேடம். நானா? சார் நீங்கள் வருவீங்கல்ல. நான் எனக்கு பயம் இல்லை மேடம், நான் வருவேன். டிக்கெட் வாங்கிட்டாங்க சார். போய் பெரியவங்க சொன்னாங்க, சரி பர்வீன் நாங்கள் உட்காந்துருக்கோம், நீ போய் பார்த்துட்டு வாங்க. டிக்கெட் வாங்கிட்டு வந்தாருங்க. கையில் கொடுக்குறாரு குழந்தைகளை டிக்கெட்டை. நான் என் கையில் டிக்கெட், நீங்கள் இங்கே போங்க மேடம் வரேன்னாரு. உள்ளே போன பாருங்க, டொப்புன்னு கதவு மூடிருச்சு. அந்த ஆள் வரல. அவன் சொல்றான் எனக்கு, அவர் சொன்னாரு பயமா இருக்கும் மேடம்னு. நான் நம்பலிங்க. வாழ்க்கை இப்படிதான் குழந்தைகளை. துணிச்சலா போகும்போது, தனியா போகும்போது அவ்வளோ பயமா இருக்கும். துணிச்சல் தான். உள்ள போன பாருங்க, குப்புன்னு இருக்குங்க. நான் ஆசீர்வதிக்கிறேன். சாண்டியாகோல அந்த அந்த ஜூக்கு போங்க. குப்புன்னு அடைச்சிட்டு பின்னால் அந்த வாய்ஸ், டாக்டர் சுல்தானா. டிக்கெட் வாங்கும்போது பேர் சொல்லியிருக்கான், please welcome the venomous world. Please hold your hand in the bar. Don't move. The reptiles doesn't like human moves. இப்படிதான் சொல்றான். நான் கப்புன்னு பிடிச்சிக்கிட்டேங்க. திக்குன்னு ஆரம்பிச்சு அந்த பிராம் அப்படின்னு போகுதுங்க. We already alert you. You're moving. Please don't move. காதுல கொடுத்துட்டான். காதுக்குள்ள ஒலிக்குது. எல்லாம் இருட்டு. ஆனா பாதை மட்டும் வெளிச்சமா இருக்கு. கப்புன்னு பாதை இருட்டாக்கி இந்த பக்கம் அந்த பக்கம் லைட் போட்டான் பாருங்க. பாதை இருட்டு போய்கிட்டே இருக்கு. பாதை முன்னால என்ன இருக்குன்னு தெரியல. ஆனா காலுக்கு கீழே குழந்தைகளை இதோ 1/2 அடியில பாம்பு. 1/2 அடியில பாம்பா கிடக்குது. பாம்புனா பாம்பு, பாம்பு கலர் கலரா பாம்பு. இங்க இருக்கிற எல்லா கலர்லயும் பாம்பு. தண்ணி பாம்புல இருந்து அனகோண்டா வரைக்கும் உலகத்துல இருக்கிற எல்லா பாம்பும், லட்சக்கணக்கான பாம்பு குழந்தைகள். இந்த சனியம் பிடிச்சவன் 3 கிலோமீட்டர் தான் நகருது. 55 நிமிஷம். எப்படி இருக்கும்? ஆனா என்னன்னா மூவ் பண்ணா கொத்திரோங்கிறான். கால் அடியில இருக்குடா. பயந்து வியர்த்து விறுத்து போய் முஞ்சி போச்சுங்க. டுபுக்னு இறங்கி ஓடி போலான்னு பார்த்தா லைட் போட்டான்.
எனக்கு முன்னால ஒரு 10-15 பேர் இருக்கிறாங்க. வேர்த்து இனிமேல் பாம்பு பாப்ப எல்லா கண்ணா கடவுளுடைய வைல்ட் பியூட்டி. மை காட், இவ்வளோ பியூட்டியையும் பார்த்தேன். எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு சரி வெளியில போலான்னு பார்த்தா இந்த பெரிய ஒரு கூண்டு, கண்ணாடி கூண்டு, அதுக்குள்ள ஒரு 12-16 அடிக்கு ஒரு பாம்புங்க. அப்படி சுத்திட்டு உட்காந்துட்டு அது நம்மளெல்லாம் பார்த்த உடனே அப்படி எழுந்துருச்சு, அப்படி நின்னுது பாருங்க, கிங் கோப்ரா அப்படி நின்னுச்சு, அப்படி காட்டுச்சுங்க எங்களுக்கு. நான் அப்படி அட பாவி கடவுளே, இதான் தரிசனமா? இப்படி பாக்குதுங்க. அது இந்த பெரிய இருக்குங்க தலை, அப்படி இருக்கு தலை, எப்படி இருக்குதோ அப்படியே இருக்குது கால் வரைக்கும், பெருசு. பின்னால 2000 ஸ்க்ரோலிங் போகுது. அந்த அந்த பாம்புக்கு பேர் கிங் கோப்ரா. அவன் சொல்றான், ஏன் இது கூண்டுல இருக்கு தெரியுமா? நீ பார்த்துட்டு வந்த லட்சக்கணக்கான பாம்பு தான் இதுக்கு உணவு. பாம்பை தின்று வாழும் பாம்பு. இட் இஸ் கால்ட் கிங் ஆஃப் ஸ்னேக்ஸ். இதனுடைய குட்டிக்கு இருக்கிற விஷயம் தான் இதுக்கும். இது முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும், குட்டி போடும். என்னென்னமோ சொல்றாங்க. எனக்கு பார்த்து எப்போ அது வேற திரும்பி திரும்பி என்ன பார்க்குது. கண்ணு என்ன மாதிரியே இருக்குது, பெருசா இருக்குது. நான் அதுவும் கண்ணை பார்த்துக்கிட்டோம். என்ன தைரியம் எனக்கு? கண்ணாடி கூண்டுக்கு உள்ளதானே. அது வெளியில ஏன் இல்லைன்னா எல்லாம் தின்னுடோன்றதுனால கூண்டுல போட்டு வச்சிருக்காங்க. அப்படியே பார்த்து சரி ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டேன். அதோட இருக்கு, நான் சாருக்கு அனுப்புறேன், நீங்க வேணா போட்டு காட்டுங்க பிள்ளைகள். நானும் அதுவும் இப்படி பார்த்துட்டு இருக்கோம். அது என்ன பார்க்குது, நான் கேமராவை பார்க்குறேன். நீ வாடி உள்ள, வெளியில இருக்கிறதுனால தானே இவ்வளோ திமுறா இருக்கிறேங்கிற மாதிரியே அது என்ன பார்க்குது. சரிண்ணே சரி வெளியில போலான்னு பார்த்தா இத்தனோண்டு ஒரு சின்ன கூண்டு. குழந்தைகளை நான் இந்த அனுபவத்தை சொல்லிட்டு உட்கார்றேன். சின்ன கூண்டு, இதுகிட்ட இல்ல ஆட்கள். இட்ஸ் அ கிரவுட் புல்லர். இட்ஸ் லைக் மீ. பயங்கரமா அப்படி இருக்குங்க. அது இத்தனோண்டு தான் இருக்கு. இதெல்லாம் இது இப்படிதானே பாக்குது இந்த பாம்பு. அது எப்படி அங்க இருக்குது, அங்க இருக்குது, இங்க இருக்குது. ஒரு நிமிஷம் உட்காரலைங்க. அது கூண்டுல போட்டு வச்சிருக்கான். ஒரே ஒரு ஸ்க்ரோலிங் தான் போகுது. அதுக்கு பேர் சவுத் ஆப்பிரிக்கன் ஸ்னேக். அதுக்கு பேர் பிளாக் மாம்பா. பிளாக் மாம்பா. அது குட்டி, பெருசு இல்ல, குட்டி. போட்டுட்டு ஒரே ஒரு ஸ்க்ரோலிங். அதுக்கு எல்லா ஸ்க்ரோலிங் கிரீன்ல போகுது, இதுக்கு மட்டும் ரெட்ல போகுது. நீங்க எல்லாம் ஆச்சரியப்படுவீங்க, இது ஏன் தனியா கூண்டு இருக்கு, லட்சக்கணக்கான பாம்போட இல்ல. கிங் கோப்ராக்கு தலைமையில இருக்குது அந்த பாம்பு. ஏன்னா இதுதான் கிங் கோப்ராவை கொல்லும் பாம்பு. அப்படி இருக்கு. இவங்க எல்லாம் கிங் கோப்ரா. இந்த உலகத்துல யாரெல்லாம் வரலாறு படைத்தார்களோ அவர்கள் எல்லாம் கிங் கோப்ரா. ஆனால் வரும் தலைமுறையாகிய நீங்கள் தான் பிளாக் மாம்பா. பிளாக் மாம்பாவா இருங்க. என்னதான் உங்களுக்கு முன்னால ராஜநாகம் வந்தாலும் அந்த ராஜநாகத்தை கொல்லுகின்ற பிளாக் மாம்பாவாக வாருங்கள் என் குழந்தைகளே. சிறகு விரித்து பறங்கள். நீங்கள் சிட்டுக்குருவியாக இருப்பதாக இவர்கள் நினைக்கிறார்கள். கிடையாது. என்னை போல நீங்களும் ராஜாளிகள் தான். வானம் விரிந்திருக்கிறது. சிறகை விரிப்பதற்காக நானும் காத்திருக்கிறேன். நீங்கள் காத்திருக்காமல் சிறகை விரியுங்கள். வாருங்கள், பரப்போம். வானம் நமக்காக காத்திருக்கிறது. யாருடைய சிகரத்தையும் தொட்டு விடாதீர்கள். ஏனென்றால் அடுத்தவர்கள் தொட்ட சிகரத்தை தொடுவது அல்ல சிகரம் தொடுவது. நம் உயரத்தின் எல்லையை தொடுவதுதான் சிகரம் தொடுவது. அந்த சிகரம் தொட்ட குழந்தைகளாக உங்களை பார்க்க வேண்டும், சந்திக்க வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய பேராசையோடும் பிரார்த்தனையோடும் ஆசீர்வாதங்களோடும் உங்களுக்கு மீண்டும் என்னுடைய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். பார்ப்பட்டொழுக பெறின் முயூவ விளக்க உரை. அந்தந்த பகுதி தோறும் முறையோடு பொருந்தி ஒழுக பெற்றால் நடுவுநிலைமை என்று கூறப்படும் அறம் நன்மையாகும். சாலமன் பாப்பையா உரை. பகைவர், நண்பர், அயலார் என்னும் பிரிவினர் தோறும் நீதி தவறாது பின்பற்றப்படுமானால் நடுவுநிலைமை என்று சொல்லப்படும் ஓர் அறம் மட்டுமே வாழ்க்கைக்கு போதும். கலைஞர் உரை. பகைவர், அயலோர், நண்பர் என பகுத்து பார்த்து ஒருதலை சார்பாக நிற்காமல் இருத்தலே நன்மை தரக்கூடிய நடுவுநிலைமை எனும் தகுதியாகும். தகுதி என ஒன்று நன்றே. பகுதியார் பார்ப்பட்டொழுக பெறின் முயூவ விளக்க உரை.
அந்தந்த பகுதி தோறும் முறையோடு பொருந்தி ஒழுகப் பெற்றால் நடுவுநிலைமை என்று கூறப்படும் அறம் நன்மையாகும். சாலமன் பாப்பையா உரை. பகைவர், நண்பர், அயலார் என்னும் பிரிவினர் தோறும் நீதி தவறாது பின்பற்றப்படுமானால் நடுவுநிலைமை என்று சொல்லப்படும் ஓர் அறம் மட்டுமே வாழ்க்கைக்குப் போதும். கலைஞர் உரை. பகைவர், அயலோர், நண்பர் என பகுத்து பார்த்து ஒருதலைச் சார்பாக நிற்காமல் இருத்தலே நன்மை தரக்கூடிய நடுவுநிலைமை எனும் தகுதியாகும். தகுதி என ஒன்று நன்றே பகுதியார் பார்ப்பட்டொழுகப் பெறின் முயூவ விளக்க உரை. அந்தந்த பகுதி தோறும் முறையோடு பொருந்தி ஒழுகப் பெற்றால் நடுவுநிலைமை என்று கூறப்படும் அறம் நன்மையாகும். சாலமன் பாப்பையா உரை. பகைவர், நண்பர், அயலார் என்னும் பிரிவினர் தோறும் நீதி தவறாது பின்பற்றப்படுமானால் நடுவுநிலைமை என்று சொல்லப்படும் ஓர் அறம் மட்டுமே வாழ்க்கைக்குப் போதும். கலைஞர் உரை. பகைவர், அயலோர், நண்பர் என பகுத்து பார்த்து ஒருதலைச் சார்பாக நிற்காமல் இருத்தலே நன்மை தரக்கூடிய நடுவுநிலைமை எனும் தகுதியாகும். தகுதி என ஒன்று நன்றே பகுதியார் பார்ப்பட்டொழுகப் பெறின் முயூவ விளக்க உரை. அந்தந்த பகுதி தோறும் முறையோடு பொருந்தி ஒழுகப் பெற்றால் நடுவுநிலைமை என்று கூறப்படும் அறம் நன்மையாகும். சாலமன் பாப்பையா உரை. பகைவர், நண்பர், அயலார் என்னும் பிரிவினர் தோறும் நீதி தவறாது பின்பற்றப்படுமானால் நடுவுநிலைமை என்று சொல்லப்படும் ஓர் அறம் மட்டுமே வாழ்க்கைக்குப் போதும். கலைஞர் உரை. பகைவர், அயலோர், நண்பர் என பகுத்து பார்த்து ஒருதலைச் சார்பாக நிற்காமல் இருத்தலே நன்மை தரக்கூடிய நடுவுநிலைமை எனும் தகுதியாகும். தகுதி என ஒன்று நன்றே பகுதியார் பார்ப்பட்டொழுகப் பெறின் முயூவ விளக்க உரை. அந்தந்த பகுதி தோறும் முறையோடு பொருந்தி ஒழுகப் பெற்றால் நடுவுநிலைமை என்று கூறப்படும் அறம் நன்மையாகும். சாலமன் பாப்பையா உரை. பகைவர், நண்பர், அயலார் என்னும் பிரிவினர் தோறும் நீதி தவறாது பின்பற்றப்படுமானால் நடுவுநிலைமை என்று சொல்லப்படும் ஓர் அறம் மட்டுமே வாழ்க்கைக்குப் போதும். கலைஞர் உரை. பகைவர், அயலோர், நண்பர் என பகுத்து பார்த்து ஒருதலைச் சார்பாக நிற்காமல் இருத்தலே நன்மை தரக்கூடிய நடுவுநிலைமை எனும் தகுதியாகும். தகுதி என ஒன்று நன்றே பகுதியார் பார்ப்பட்டொழுகப் பெறின் முயூவ விளக்க உரை. அந்தந்த பகுதி தோறும் முறையோடு பொருந்தி ஒழுகப் பெற்றால் நடுவுநிலைமை என்று கூறப்படும் அறம் நன்மையாகும். சாலமன் பாப்பையா உரை. பகைவர், நண்பர், அயலார் என்னும் பிரிவினர் தோறும் நீதி தவறாது பின்பற்றப்படுமானால் நடுவுநிலைமை என்று சொல்லப்படும் ஓர் அறம் மட்டுமே வாழ்க்கைக்குப் போதும். கலைஞர் உரை. பகைவர், அயலோர், நண்பர் என பகுத்து பார்த்து ஒருதலைச் சார்பாக நிற்காமல் இருத்தலே நன்மை தரக்கூடிய நடுவுநிலைமை எனும் தகுதியாகும். தகுதி என ஒன்று நன்றே பகுதியார் பார்ப்பட்டொழுகப் பெறின் முயூவ விளக்க உரை. அந்தந்த பகுதி தோறும் முறையோடு பொருந்தி ஒழுகப் பெற்றால் நடுவுநிலைமை என்று கூறப்படும் அறம் நன்மையாகும். சாலமன் பாப்பையா உரை. பகைவர், நண்பர், அயலார் என்னும் பிரிவினர் தோறும் நீதி தவறாது பின்பற்றப்படுமானால் நடுவுநிலைமை என்று சொல்லப்படும் ஓர் அறம் மட்டுமே வாழ்க்கைக்குப் போதும். கலைஞர் உரை. பகைவர், அயலோர், நண்பர் என பகுத்து பார்த்து ஒருதலைச் சார்பாக நிற்காமல் இருத்தலே நன்மை தரக்கூடிய நடுவுநிலைமை எனும் தகுதியாகும். தகுதி என ஒன்று நன்றே பகுதியார் பார்ப்பட்டொழுகப் பெறின் முயூவ விளக்க உரை. அந்தந்த பகுதி தோறும் முறையோடு பொருந்தி ஒழுகப் பெற்றால் நடுவுநிலைமை என்று கூறப்படும் அறம் நன்மையாகும். சாலமன் பாப்பையா உரை. பகைவர், நண்பர், அயலார் என்னும் பிரிவினர் தோறும் நீதி தவறாது பின்பற்றப்படுமானால் நடுவுநிலைமை என்று சொல்லப்படும் ஓர் அறம் மட்டுமே வாழ்க்கைக்குப் போதும். கலைஞர் உரை. பகைவர், அயலோர், நண்பர் என பகுத்து பார்த்து ஒருதலைச் சார்பாக நிற்காமல் இருத்தலே நன்மை தரக்கூடிய நடுவுநிலைமை எனும் தகுதியாகும். தகுதி என ஒன்று நன்றே பகுதியார் பார்ப்பட்டொழுகப் பெறின் முயூவ விளக்க உரை. அந்தந்த பகுதி தோறும் முறையோடு பொருந்தி ஒழுகப் பெற்றால் நடுவுநிலைமை என்று கூறப்படும் அறம் நன்மையாகும். சாலமன் பாப்பையா உரை. பகைவர், நண்பர், அயலார் என்னும் பிரிவினர் தோறும் நீதி தவறாது பின்பற்றப்படுமானால் நடுவுநிலைமை என்று சொல்லப்படும் ஓர் அறம் மட்டுமே வாழ்க்கைக்குப் போதும். கலைஞர் உரை. பகைவர், அயலோர், நண்பர் என பகுத்து பார்த்து ஒருதலைச் சார்பாக நிற்காமல் இருத்தலே நன்மை தரக்கூடிய நடுவுநிலைமை எனும் தகுதியாகும். தகுதி என ஒன்று நன்றே பகுதியார் பார்ப்பட்டொழுகப் பெறின் முயூவ விளக்க உரை. அந்தந்த பகுதி தோறும் முறையோடு பொருந்தி ஒழுகப் பெற்றால் நடுவுநிலைமை என்று கூறப்படும் அறம் நன்மையாகும். சாலமன் பாப்பையா உரை. பகைவர், நண்பர்,
அயலார் என்னும் பிரிவினர் தோறும் நீதி தவறாது பின்பற்றப்படுமானால் நடுவுநிலைமை என்று சொல்லப்படும் ஓர் அறம் மட்டுமே வாழ்க்கைக்குப் போதும். கலைஞர் உரை. பகைவர், அயலோர், நண்பர் என பகுத்து பார்த்து ஒருதலைச் சார்பாக நிற்காமல் இருத்தலே நன்மை தரக்கூடிய நடுவுநிலைமை எனும் தகுதியாகும்.